ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோவில் சிபிஎஸ்சி கிளாஸ் 12 ஸ்டூடெண்ட்ஸ்க்கான சாப்டர் 5 எக்ஸசைஸ் நம்பர் 5.6ல கொஸ்டின் நம்பர் 8லேருந்து பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி இருக்க எல்லா கொஸ்டின்ஸும் எல்லா எக்ஸசைஸும் நம்ம சேனலில் இருக்க தேவைப்படுற ஸ்டூடெண்ட் பார்த்துக்கோங்க. இதில் ஃபைன் டிவை பை டிஎக்ஸ் தான் பேசிக். இந்த எக்ஸசைஸ் பொறுத்த வரைக்கும் எக்ஸ் அண்ட் ஒய் ஆர் பேராமெட்ரிக்கலி கனெக்டட் வித்தவுட் எலிமினேட்டிங் த பேராமீட்டர் ஃபைண்ட் டிவை பை டிஎக்ஸ் உங்களோட கொஸ்டின். இப்போ எக்ஸை பாருங்க இன் டேர்ம்ஸ் ஆஃப் டீல இருக்கு, ஒய்யும் இன் டேர்ம்ஸ் ஆஃப் டீல தான் இருக்கு. ஸோ டி எலிமினேட் பண்ணாம டைரக்டா டிவை பை டிஎக்ஸ் கண்டுபிடிக்கணும்னா முதல்ல ரெண்டு பேரையுமே வித் ரெஸ்பெக்ட் டு டி நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணியிருக்கணும். ஸோ டிஃபரன்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு டி பண்ணுங்க. ரெண்டு பேருமே வித் ரெஸ்பெக்ட் டு டி டிஃபரன்ஷியேட் பண்ண போறோம். எக்ஸை வந்து வித் ரெஸ்பெக்ட் டு டி டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது dx by dt அப்படின்னு கிடைக்கும். இதுல இருக்கிற ஏன்றது ஒரு நம்பர், ஆனா இது ஆக்சுவலா மல்டிபிள் இருக்கிறதுனால கோஎஃபிஷியன்ட் எதுவுமே ஆகாது, அங்கேயே தான் இருக்கும். அது அப்படியே வச்சுக்கோங்க. இது cos t டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது மைனஸ் sin t அப்படின்னு கிடைச்சிருக்கும். அடுத்து t வித் ரெஸ்பெக்ட் டு t பண்ணா ஒண்ணுதான், அதை நம்ம எழுத வேண்டாம். அப்புறம் இங்க இருக்கிற பிளஸ் எடுத்துக்கலாம். இது பார்த்தா log tan t by 2 இருக்கு. முதல்ல இது பார்க்க log x மாதிரி இருக்கு. log of some term இருக்குல்ல, log x ஒரு டிஃபரன்ஷியேஷன் என்னது 1 by x. அப்ப இது 1 by tan t by 2 அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ log x டிஃபரன்ஷியேட் பண்ணியாச்சு. அடுத்து இந்த tan போய் டிஃபரன்ஷியேட் பண்ணணும் இல்லையா, நம்மளோட tan ஓட டிஃபரன்ஷியேஷன். ஸோ log டிஃபரன்ஷியேட் பண்ணி 1 by x ஃபார்ம் எழுதியாச்சு. அடுத்து tan x மாதிரி இருக்கு, tan x ஓட டிஃபரன்ஷியேஷன் secant squared x. அப்போ tan t by 2 டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது secant squared t by 2 அப்படின்னு கிடைக்கும். அடுத்து t by 2 டிஃபரன்ஷியேட் பண்ணணும். இப்போ x வித் ரெஸ்பெக்ட் டு x பண்ணா 1 வரும். இப்போ x by 2 வித் ரெஸ்பெக்ட் டு x டிஃபரன்ஷியேட் பண்றோம்னு வச்சுக்கோங்க. இந்த x 1 ஆகும், இந்த 2 வந்து கோஎஃபிஷியன்ட் மாதிரி அங்கேயே தான் இருக்கும், 1 by 2 வரும். அப்போ t by 2 வித் ரெஸ்பெக்ட் டு t டிஃபரன்ஷியேட் பண்ணாலும் நமக்கு என்னதான் கிடைக்கும், 1 by 2 அப்படின்னு கிடைச்சு. ஸோ இதுதான் நம்மளோட dx by dt யோட வேல்யூ. இது ஜஸ்ட் சிம்பிளிஃபை பண்ணி எழுதி வச்சுக்கலாம். இது சிம்பிளிஃபை பண்ணி வச்சுக்கோங்க, நான் அப்பதான் கேன்சல் பண்ணும்போது நமக்கு ஈஸியா இருக்கும். இந்த a அப்படியே இருக்கட்டும், இந்த மைனஸ் சைன்டியே அதுக்கப்புறம் எதுவும் டிஃபரன்ஷியேட் சிம்பிளிஃபை பண்ண முடியாது, அதுவும் அப்படியே தான் இருக்கும். இந்த டேர்மை தான் நம்ம என்ன பண்ண போறோம், சிம்பிளிஃபை பண்ண போறோம். கீழே வந்து tan t by 2ன்னு இருக்கு. tan-ஓட பேசிக் ஃபார்முலா என்ன, sin by cos தான். அப்ப நம்ம இதை வந்து என்னன்னு எழுதிக்கலாம், sin t by 2 by cos t by 2 அப்படின்னு எழுதிக்கலாம். இங்க வந்து secant squared x மாதிரி இருக்கு. secant squared வந்து காஸ்ல மாத்திரம்னா 1 by cos ஆயிடும். அப்ப இது 1 by cos squared t by 2 அப்படின்னு எழுதிக்கலாம். இங்க ஒரு 1 by 2 நம்ம கிட்ட இருக்கு ஆல்ரெடி. இங்க டினாமினேட்டர்ல இருக்க sin t by 2 by cos t by 2 மேல எடுத்துட்டு போகும்போது cos t by 2ன்ற டேர்ம் என்னவாயிடும், நியூமரேட்டருக்கு போயிடும். அப்ப இங்க மைனஸ் sin t அப்படியே இருக்கும், பிளஸ் மேல வந்து cos t by 2, கீழே வந்து sin t by 2. இங்க வந்து 1 by cos square t by 2ன்னு இருக்கு. cos square t by 2னா ரெண்டு தடவை இருக்கு. அப்ப cos t by 2 multiplied by cos t by 2 அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம். வெளியில வந்து ஒரு 1 by 2 இருந்தது, அது அங்கேயே தான் இருக்கு. ஒரு cos t by 2 ஒரு cos t by 2 என்னவாயிடுச்சு, கேன்சல் ஆயிடுச்சு. நமக்கு நல்லா தெரிஞ்ச ஒரு ரூல், 2 times sin x cos x அப்படின்றது வந்து sin 2x ஓட ஃபார்முலா. அது மாதிரி இங்க பாருங்க, நம்ம கிட்ட ஒரு 2 இருக்கு, ஒரு sin t by 2 இருக்கு, ஒரு cos t by 2 இருக்கு. ஸோ மூணு பேரையும் சேர்த்து sin 2 times t by 2 அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம். ஸோ நம்ம கிட்ட இருக்கிற டேர்ம் a, உள்ள ஒரு மைனஸ் sin t இருக்கு, பிளஸ் 1 by இது 2 times sin x cos x மாதிரி இருக்கிறதுனால sin 2x, sin 2 times xக்கு பதிலா இங்க t by 2 இருக்கு, அதனால இங்க t by 2 அப்படின்னு எழுதிடலாம். இந்த 2 என்னவா இருக்கும், கேன்சல் ஆயிருக்கும். ஸோ இதான் நம்மளோட வேல்யூ நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. இங்க அதே மாதிரி y ஓட டேர்ம் எடுத்துக்கலாம். yக்கு வந்து என்ன கொடுத்துருக்கோம் கொஸ்டின்ல, a times sin t அப்படின்னு கொடுத்துருந்தாங்க இல்லையா, இதையும் நம்ம என்ன பண்ணணும், டிஃபரன்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு t தான் பண்ணணும். y டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது dy by dt கிடைச்சிருக்கும். a வந்து கோஎஃபிஷியண்டா இருக்கிறதுனால அங்கேயே இருக்கும். sin t டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது cos tன்னு வந்திருக்கும். t வித் ரெஸ்பெக்ட் டு t பண்ண திருப்பி 1 தானே வரும், அதனால dy by dt வந்து a into cos t அப்படின்ற வேல்யூ தான். ஸோ நம்ம கிட்ட dx by dtல இருக்கிற ரிமைனிங் டேர்ம்ஸ் வந்து இப்படி இருக்கு. இதை சின்ன சிம்பிளிஃபிகேஷன் பண்ணிக்க போறோம். நம்ம என்ன பண்றோம்னா, இங்க டினாமினேட்டர்ல எதுவும் இல்லைன்னா 1 போட்டுக்கோங்க. இதை மல்டிபிள் பண்ணும்போது a அப்படியே இருக்கும். இது வந்து மைனஸ் sin square t ஆயிடும், ஏன்னா எல்சிஎம் எடுக்கிறோம். இங்க 1 1s are 1 தான், பை கீழே வந்து sin t அப்படின்னு கிடைக்குது. இது 1 மைனஸ் sin squared மாதிரி இருக்கு பாருங்க. நம்மளோட சின்ன கிளாஸ் ஃபார்முலா sin squared பிளஸ் cos squaredன்றது வந்து நம்மளோட பேசிக் ஐடென்டி வந்து எப்பவுமே 1. ஸோ இதுவும் நம்ம முன்னாடி யூஸ் பண்ண ரூல் தான், இதுவும் நம்மளோட முன்னாடி யூஸ் பண்ண ரூல் தான். sin squared x பிளஸ் cos squared x இருந்துச்சுன்னா எப்பவுமே அதோட வேல்யூ 1 இல்லை. அப்போ 1 மைனஸ் sin squared, அந்த பிளஸ் sin squared அந்த பக்கம் போயிருக்கு. 1 மைனஸ் sin squaredன்றது அப்போ நம்ம என்னென்னு எழுதலாம், cos squared x அப்படின்னு எழுதிக்கலாம். இதை எடுத்துட்டு a டைம் cos squared t by sin t அப்படின்னு எழுதிக்கலாம். இதுதான் நம்மளோட dx by dt யோட simplified form. எழுதியாச்சு. நம்ம ஆல்ரெடி dy by dt இங்க கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம். dx by dt இப்போ ஃபைண்ட் பண்ணிட்டோம். கேள்விக்கு வரலாம், dy by dx என்ன அப்படின்னு கேட்டாங்க. அப்ப dy by dt க்கு நமக்கு கிடைச்ச ஆன்சரையும் dx by dt க்கு நமக்கு கிடைச்ச ஆன்சரையும் டிவைட் பண்ணணும். dy by dt க்கு என்ன கிடைச்சிருக்கு,
a டைம் cos tன்னு கிடைச்சது. dx by dtக்கு என்ன கிடைச்சது? a டைம் cos square t by sin t அப்படின்னு கிடைச்சிருக்கு. இந்த ஏவும் இந்த ஏவும் கேன்சல் ஆயிடும். ஒரு காஸ்டையும் ஒரு காஸ்டையும் கேன்சல் ஆயிடும். இப்போ டினாமினேட்டர்ல இருக்கிற இந்த cos t by sin t அப்படின்ற நம்ம நியூமரேட்டருக்கு எடுத்துட்டு போகும்போது sin by cos அப்படின்னு கிடைச்சிருக்கும். sin t by cos t ன்னு எழுதிடலாம். sin by cosன்றது நம்ம சின்ன கிளாஸ் ஃபார்முலா tan t ன்னு எழுதுவோம் இல்லையா? அப்போ tan t அப்படின்றத உங்களோட dy by dx ஓட சரியான வேல்யூ. நெக்ஸ்ட் பாருங்க x is equal to a secant theta, y is equal to b tan theta ன்னு கொடுத்திருக்காங்க क्वेश्चन. இதுவும் in terms of theta ல இருக்கு, இதுவும் in terms of theta ல இருக்கு. find dy by dx தான் நம்மளோட क्वेश्चन. சோ ரெண்டுமே தனித்தனியா நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணனும். டிஃபரன்ஷியேட் with respect to theta பண்ணனும். சோ இங்க x இருக்கு. சோ dx by d theta is equal to ஸ்டார்ட் பண்ணுங்க. aன்றது வந்து கான்ஸ்டன்ட் நம்பர் தான், ஆனா இது மல்டிபிள் இருக்கிறதுனால கோஎஃபிஷியன்ட். சோ a அப்படியே தான் இருக்கும். நம்மளோட பேசிக் ரூல்ல dx by அதாவது டிஃபரன்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் பண்ணும்போது சீக்கண்ட் எக்ஸோட டிஃபரன்ஷியேஷன் என்னன்னு கேட்டீங்கன்னா சீக்கண்ட் எக்ஸ் டேன் எக்ஸ். சீக்கண்ட் எக்ஸ் டேன் எக்ஸ் அப்படின்னு எழுதுவோம் டிஃபரன்ஷியேஷனோட ஃபார்முலா. அதே மாதிரி டிஃபரன்ஷியேஷன் ஆஃப் டேன் எக்ஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா சீக்கண்ட் ஸ்கொயர்டு எக்ஸ் அப்படின்னு எழுதுவோம். இது ரெண்டுமே நம்மளோட பேசிக் ரூல் தான். இங்க சீக்கண்ட் தீட்டான் இருக்கிறதுனால டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது secant theta multiple by tan theta அப்படின்னு கிடைக்கும். தீட்டாவை வித் ரெஸ்பெக்ட் டு தீட்டா டிஃபரன்ஷியேட் பண்ணா 1 தான் வரும். அதனால அதை நம்ம திருப்பி எழுத தேவையில்லை. ஸோ இதுக்கு மேலே இது எதுவும் பண்ண வேண்டாம், அப்படியே இருக்கட்டும். இன்னொன்று இங்கே ஒய் இருக்கு. ஒய்யை டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது dy by d theta அப்படின்னு கிடைச்சிருக்கும். b அப்படியே இருக்கும், ஏன்னா அது வந்து கோஎஃபிஷியன்ட். tan தீட்டாவை டிஃபரன்ஷியேட் பண்ணா secant ஸ்கொயர் தீட்டா இல்லையா? அதனால இங்கே secant ஸ்கொயர் தீட்டா அப்படின்னு கிடைக்கும். கொஸ்டின்ல நம்மள என்ன கண்டுபிடிக்க சொன்னாங்க? dy by dx தானே கண்டுபிடிக்க சொன்னாங்க. அப்போ இதை மேலே dy by d theta ஓட வேல்யூவையும் கீழே வந்து dx by d theta ஓட வேல்யூவை எழுதி டிவைட் பண்ண போறோம். dy by d theta இங்க இருக்கு, அதாவது b டைம் secant ஸ்கொயர் தீட்டா. டினாமினேட்டர்ல இங்க ஒரு a, ஒரு secant தீட்டாவும் ஒரு tan தீட்டாவும் நம்ம கிட்ட இருக்கு. ஸோ கேன்சலேஷன் பார்க்கும்போது இங்க secant ஸ்கொயர் தீட்டால இருக்க ஒரு சீக்கண்ட்டும் இங்க டினாமினேட்டர்ல இருக்க சீக்கண்ட்டும் என்னவாயிடும்? secant ஸ்கொயர்னா secant into secantன்னு அர்த்தம். ஒரே ஒரு secant மட்டும் என்ன ஆயிடுச்சு? கேன்சல் ஆயிடுச்சு. ஸோ இதில் ரிமைனிங் பி சீக்கண்ட் தீட்டாவும் கீழே வந்து ஏ டேன் தீட்டா மட்டும் இருக்கு. இதை என்ன கூட சிம்பிளிஃபை பண்ணலாம் நம்ம. ஸோ பி இந்த சீக்கண்ட் தீட்டா அப்படின்றத நம்ம என்னன்னு எழுதிக்கலாம்னா 1 by cos தீட்டான்னு எழுதுவோம். ஸோ பி இருக்கிறதுனால இது வந்து b by cos தீட்டான்னு எழுதிக்கலாம். டினாமினேட்டர்ல a மல்டிபிள் பை tan தீட்டான் இருக்கு. tan நம்ம யூஸ்வலா என்னன்னு எழுதுவோம்? sin தீட்டா பை cos தீட்டான்னு எழுதுவோம். அப்படி எழுதிக்கோங்க. நியூமரேட்டர்லயும் ஃபிராக்ஷன் இருந்து டினாமினேட்டர்லயும் ஃபிராக்ஷன் தான், அது காம்ப்ளெக்ஸ் ஃபிராக்ஷன் சொல்லுவாங்க. அப்படி இருக்கும்போது நியூமரேட்டர் அப்படியே எழுதிட்டு டினாமினேட்டர்ல இருக்க ஃபிராக்ஷனை மேல கொண்டு வந்து ரெசிப்ரோக்கல் ஆயிடும். இப்போ a sin தீட்டா பை cos தீட்டான்றத மேல எடுத்துட்டு வந்தோம்னா cos தீட்டா பை a டைம் sin தீட்டா அப்படின்னு கிடைக்கிறோம். இந்த cos தீட்டா இந்த cos தீட்டா என்னவாயிடும்? கேன்சல் ஆயிடும். இப்போ ரிமைனிங் டேர்ம் வந்து நியூமரேட்டர்ல பியும் டினாமினேட்டர்ல a டைம் sin தீட்டா மட்டும் இருக்கு. ஸோ 1 by sin தீட்டான்றது என்னது? கொசிகன் தீட்டா அப்படின்னு படிச்சிருக்கோம்ல. b by a அப்படியே வச்சுட்டு இந்த 1 by sinன்றதை நம்ம என்னன்னு எழுதிக்கலாம்? கொசிகன் தீட்டா அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ நம்மளோட dy by dx ஓட சிம்பிளஸ்ட் ஃபார்ம் வந்து b by a டைம்ஸ் கொசிகன் தீட்டா அப்படின்றது தான். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு லைக் போடுவோம், ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைபர் சேனல் ஃபார் மோர் வீடியோஸ்.